நேற்றைக்கு மாலையில் வந்து ஒரு சகோதரனை சந்தித்தார். அப்போ சகோதரனை சந்திக்கும் போது ரொம்ப துக்கத்தோட ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பாஸ்டர், காலையில் என் வீட்டிலேருந்து 8 மணி காலையிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு 2500 ரூபாவுக்காக நான் அலைகிறேன் பாஸ்டர். 2500 rupees, 2500 ரூபாய். யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஒரு 2500 கொடுங்க பிரதர், கொஞ்சம் டைட் ஷெட்யூலாக இருக்குது, எனக்கு உடனே அவசரம். 2500 ரூபாய் யாருமே என்னை நம்பி தரல. அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஒரு 2500 ரூபாய்க்கு நான் ஒர்த் இல்லையா? எதுக்கு இந்த உலகத்தில் உயிரோட வாழ்கிறோம்? பேசாமல் செத்துடலாமான்னு எனக்கு தோணுது. முடிச்சுக்கலாம். இவ்வளவுக்கு நம்ம வந்து தகுதியற்றவங்களாக போயிட்டோமே. அதனால் காசுன்ற ஒன்று இல்லைன்னா எந்த உலகம் வந்து மதிக்காது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. உண்மையிலே அப்படி தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஜபம், ஊழியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மேலே முன்னாடி இருக்குது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கையை யார் முன்னாடியும் கையேந்தாதபடி ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஒரு மனுஷன் இன்னைக்கெல்லாம் வாழ்கிற ஒரு மனுஷன் ஒரு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான்னு வைங்களேன், ஒரு டைம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு 10 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்து வெளியே வந்துட்டார் அப்படின்னா, அகைன் அந்த அவர் ஹாஸ்பிட்டலில் 1 month இருந்தார் பாருங்களேன், அந்த ஆப்ரேஷன் பண்ணார் பாருங்க, அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு குறைஞ்சது 10 years, 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் ஆகும். அந்த கடனை முடித்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அகைன் வர்றதுக்கு 10 years, 10 வருஷம். அந்த ஒரு ஆப்ரேஷனுக்காக எத்தனை ஏகப்பட்ட ஜனங்கள் வந்து, நீங்களும் கூட ஒருவேளை கஷ்டப்பட்டுட்டே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், என்னுடைய கைகளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போ கையை ஆசீர்வதித்து நீங்க கொடுக்கிற கைகளாய் ஆண்டவர் உங்க கையை மாற்றணும். உங்க கைகளில் இருக்கிற ஓட்டைகளெல்லாம் ஆண்டவர் அடைக்கணும். இந்த ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கேட்டுக்குங்க, உங்களை மதிக்கணும்னா கூட உங்க கையில் என்ன இருக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காசு இருக்கணும்பா, மதிக்கணும். நீ பரலோக வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உனக்கு ஆண்டவரிடத்துல அளவு கடங்காத பாசம், நேசம் இருக்குது. இந்த உலகத்தின் மேலேயோ உலகத்தினுடைய காரியத்தின் மேலேயோ 0% கூட உனக்கு இல்லை. முழுக்க பரலோகம்தான் உன் பேச்சு, பரலோகம்தான் உன் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா? த பெஸ்ட்டு. உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை. ஆமேன். அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். கர்த்தர் அழகாக நடத்துவார். ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், நான் ஒரு சாட்சியாக நிற்கணும், நான் மற்ற பேருக்கு 4 பேருக்கு முன்னாடி அந்த அவமானத்தில் நான் வாங்க முடியாது, நான் தலை நிமிர்ந்து வாழணும்னா கண்டிப்பாக உங்களுடைய கையில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பணம் கண்டிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணும். இப்போது நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்றவங்களுக்கு, ஹலோ, அப்படின்றவங்களுக்கு கவலையே இல்லை, பிரச்சனையே இல்லை, பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு. ஆனால் நான் ஜெயிக்கணும், நான் நல்ல மார்க் எடுக்கணும், நான் மற்றவங்களுக்கு முன்னாடி தோற்றது மாதிரி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற பிள்ளை ஸ்டெயின் பண்ணி படித்து தான் ஆகணும். ஆனால் பாஸ் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது, நான் படிக்க மாட்டேன்னா ஒன்றும், நான் தோத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க படிக்கவே வேண்டாம். அப்போது இந்த உலகத்தில் சமுதாயத்தில் நல்ல பேரோட வாழணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் என்ன இருக்கணும்? பிளஸிங். ஆனால் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் ஒரு பக்கத்தில் நமக்கு வரும்போது ஆசீர்வாதம், இன்னொரு பக்கத்தில் அந்த பணம் நமக்கு வரும்போது எதையும் கொண்டு வரும்னா சாபத்தையும் சேர்த்து கொண்டு வந்துடும். பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு விதைச்சிட்டான்னா அவனை வித்தியாசமாக கொண்டு போவான்.
எப்படி வேணாலும் கொண்டு போவான். எப்படி வேணாலும் பணம் சம்பாதிச்சா போதும், பணம் நமக்கு வரட்டும். இந்த பணம் இல்லாததுனால நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, இந்த பணம் இல்லாததுனால நமக்கு அவமானம். அதனால இந்த பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த எந்த பணத்துக்காக நீங்க ஓடுனீங்களோ, எந்த பணம் ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை குடிச்சதோ, அதே பணம் ஒரு நாள் உங்களுக்கு வேதனையும் வலியையும் கஷ்டத்தையும் உங்களுக்கு தந்துடும். அதனால எப்படியும் சம்பாதிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. திருச்சபையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நல்ல குடும்பம், கணவன் மனைவி, ரொம்ப நல்ல ஃபேமிலி, சின்ன ரெண்டு சின்ன குழந்தைங்க. அவருக்கு கொஞ்சம் வேலை இல்லை, அவருக்கு கொஞ்சம் வசதிகள் குறைவாக இருக்குது. இந்த சிஸ்டர் அவர் வீட்டில் இருந்து வேலைக்கு போன கொஞ்ச நேரத்தில் பக்கத்து வீட்டில் உட்காந்து இந்த டிவி பார்க்குறது வழக்கம். ரெகுலராக நாடகம் பார்ப்பாங்க. அந்த நாடகம் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டு அம்மாட்ட, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், கணவனாருக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு போனால் கூட அந்த சம்பளம் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, எங்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இது நடந்த சம்பவம், என்கிட்ட ஒரு வழி இருக்குது. என்னென்னா, உன்னுடைய கரு முட்டையை எடுத்து நீ வித்துட்டேன்னா அதில் நல்ல பணம் கிடைக்கும், நீ வேணால் ட்ரை பண்ணுறியா, நான் வேணால் ஜாயின் பண்ணி விடட்டுமா? உடனே ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க. ஃபஸ்ட்டு பயப்பட்ட அவங்க, சரி திரும்பி ஒரு டைம் போய் பார்க்கலாம், அது ஒன்றும் இல்லை, அது எவ்வளோ வேணாலும் உன்னுடைய இதுக்குள்ளே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், எடுக்க கருமுட்டை வந்துட்டே இருக்கும், சிலருக்கு கருமுட்டை வராது, நம்ம விற்கும்போது ஒரு உயிர் நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பிள்ளைய ஒரு டைம் கருமுட்டையை கொடுக்க வச்சாச்சு. அந்த பணத்தை பார்த்துட்டாங்க, அடுத்த டைம் கொடுத்துட்டாங்க. இப்படியே ரெகுலராக அநேக டைம் கருமுட்டையை கொடுக்கும்போது உள்ள இந்த கருமுட்டையை எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சிலது அந்த அசுத்தங்கள் எல்லாம் அப்படியே விழுந்துடும் உள்ள. அதை பக்காவாக ஸ்கேன் பண்ணி அவங்க க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ண நம்முடைய உடம்புல ஏதாவது ஒரு பொருள் உள்ளே இருந்தால் அது இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த சிஸ்டருக்கு சரியாக அவங்க க்ளீன் பண்ணாமல் அந்த உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன டிஷ்யூ அது ரொம்ப வித்தியாசமாய் மாறி கடைசியில் கேன்சராக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 36 வயதில் அவங்களுக்கு கேன்சர். அப்படியே இன்றைக்கும் அவங்க கேன்சரில் ரொம்ப போராடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பணம் எங்கே கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, ரொம்ப ஜாக்கிரதை. இந்த இடத்துல எனக்கு நம்ம பணம் சம்பாதிக்கிறது கரெக்டு, ஆனால் அந்த பணம் எப்படி சம்பாதிக்கிறோன்றது ரொம்ப அவசியம். கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு சம்பாதிங்க. உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கட்டும், அதெல்லாம் தப்பில்லை. ஆனால் இன்றைக்கு பண தேவையோடு இருக்கும்போது இந்த உலகம் உங்களை எந்த டைரக்ஷன்ல கொண்டு போகும். ஏன்னா அது ஒரு பெரிய நீடு. அதனால வாலிப தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், ரொம்ப கவனமாக இருந்துக்கோ, ரொம்ப கவனமாக இருந்துங்கோ. கார்னியாவில் ஊழியம் பண்ணின, கிட்டார் வாசித்த, அந்த கிட்டாரை எடுத்துட்டு தெருவா ஊழியத்துக்கு போன ஒரு வாலிப தம்பியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவன் அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு கஞ்சா சப்ளை பண்ணுறான்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனுடைய வீட்டில் போய் செக் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே கஞ்சா இருக்குது. என்ன அப்படின்னா, பணம், காசு இல்லை, காசு வேணும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அவனுடைய லைஃபே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. அதனால பணம் எப்படியும் சம்பாதிக்கலாம்னு நினைக்காதீங்க, அது வேண்டாம், அது நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஆனால் நான் நம்புகிறேன், கடனோட இருந்த அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு இருந்த எண்ணெயை ஆண்டவர் பிளஸ் பண்ணார்ல. உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாதா? உங்களுக்கு இருக்கிற திறமையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாதா? உங்களுக்கு இருக்கிற பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாதா? நான் நம்புறேன், கர்த்தர் உங்க கையை பிளஸ் பண்ணி, உங்க கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். வேண்டாம் வேண்டாம், இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் விபச்சாரத்தினால பணம் சம்பாதிக்கிறீங்களா? கேர்ஃபுல் கேர்ஃபுல், ரொம்ப தப்பு. உங்க சரீரம் உருக்குலைஞ்சு போயிடும், உங்க எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஞானத்தை யார் தான் தரணும் அப்படின்னா, கர்த்தர் ஒருவரே நமக்கு தருகிறவர், கர்த்தர் ஒருவரே நமக்கு தருகிறவர். நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு சிலருக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 8th 9th 10th அந்த 3 வருஷம்தான் என் வாழ்க்கையில் ஏழையாக இருக்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்ட வருஷம். அந்த வருஷம்
8th 9th 10th அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அவ்வளோதான், ஸ்கூலில் கொடுக்குற ட்ரௌசரை போட்டுட்டு அந்த பெல்ட்டை அதை அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் 8th 9th 10th போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னு சொன்னால், என் கூட படிக்கிற பிள்ளைங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே மதியானம் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு வரலனாலும் அம்மா அப்பா கையில் காசு கொடுத்து நீ கடையில் போய் பரோட்டா வாங்கி கொடுன்னுவாங்க. நமக்கு ஒன்றும் இல்லாமல் 4th படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் தான் அந்த சத்துணவு வாங்கி சாப்பிடுவாங்க. அதில் அவ்வளோ ஹைட்டாக 8th படிக்கிற நான் மட்டும் தட்டை தூக்கிட்டு லைனில் நிற்கும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ மன வருத்தமாக இருக்கும். அப்போ தான் 8th படிக்கும்போது எங்கள் அம்மா மாடு வச்சுருக்குறாங்க. அந்த மாடுகளெல்லாம் பார்க்குற ஒரு வெட்டினரி டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார். ஸோ அவரை பார்க்க போகும்போது ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மாடை டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு என்னை மட்டும் ஆஃபீஸ்க்குள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் உள்ளே போனேன். உள்ளே போய் உட்காரும்போது உள்ளே போய் நின்றுட்டுருக்கிறேன். அவர் என் கையை தொடுறாரு, நெஞ்சை தொடுறாரு, கன்னத்தை தொடுறாரு. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவருடைய தொடுகையில் எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இல்லை. அவருடைய பாசத்தோடு அப்படி தொடுறது மாதிரிலாம் தெரில. அப்போ நான் தட்டி தட்டி விடுறேன். விட்ட உடனே அவர் என் கையில் ஒரு 5 ரூபா எடுத்து என் கையில் கொடுத்தாரு. இந்த 5 rupees அப்படின்றது அன்னைக்கு எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பெரிய காசு. 20 காசு 10 காசு தான். எங்கள் வீட்டில் ஏதாவது வாங்குறது கொடுத்தா 20 காசு 10 காசு தான் கொடுப்பாங்க. அந்த 20 காசு உங்களுக்கு தெரியும், 90s மேலே உள்ளவங்களுக்கு தெரியும். அப்படியே கட்டமாக இருக்கும். 5 பைசா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமாக இருக்கும், அலுமினியத்தில் இருக்கும் பாருங்களேன். அப்போ தான் 25 காசு ஒரு சின்ன ரவுண்டில் குட்டியாக சில்வரில் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்போ அந்த 25 காசை 10 அடிக்கு ஒன்றா வச்சா அவன் தான் அந்த ஸ்கூல்லே ஹீரோ. அப்படி 90 kids நிறைய பேருக்கு தெரியும், அவங்க தான் அதை செய்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு காலம். ஆனால் என்னமோ தெரில, அது வேற வெளியே எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு, நீ ரொம்ப கஷ்டப்படுறம்மா, உன் கடைசி பையனையாவது நான் முன்னேற்றி விடுறேன், நீ ஒன்று பண்ணு, ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் எனக்கு இங்கே அசிஸ்டண்ட்டாக இருக்க சொல்லு, நான் அவனை ஒரு வெட்டினரி டாக்டர் ஆக்கிடுறேன் அப்படின்றார். எங்கள் அம்மா தலைகால் பிரியாமல் ஆடுறாங்க. பாருப்பா, நீ கடவுளை தேடுறதுனால தான் உனக்கு இந்த வாய்ப்பே கிடச்சிருச்சு, நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வீட்டுக்கே வர வேண்டாம், நீ அப்படியே ஸ்கூல் முடிச்சு அங்கே போயிருன்றாங்க. எனக்கு எங்கள் அம்மாட்ட அன்னைக்கு ஓப்பனாக சொல்கிற அளவிற்கு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு அந்த ஃப்ரீயாக பேசுகிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை. ஆனால் என்னமோ தெரில, ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்தாரு. இல்லைடா, இல்லை, இது கர்த்தருக்கு விரோதமானது, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, இதில் வருகிற பணம் நமக்கு ஆசீர்வாதமானது இல்லை. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, இந்த பணத்துக்கு ஆசைப்படாத, இந்த பணம் வேண்டாம். அதை வெறுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய சவாலாக இருந்துச்சு. ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு இப்போ நான் செய்கிற பாவம் எனக்கு பிடிக்காது, நான் அந்த விஷயம் எனக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நமக்கு தான் காசே இல்லையே, பணமே இல்லையே, அந்த பணத்துக்காக இதை அப்படி ஒரு தடுமாற்றம், அப்படி ஒரு மன கஷ்டம். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார், தயவாய் ஆண்டவர் காப்பாற்றினார். போப்பா, தூக்கி போடு, அந்த பணத்தினால தப்பு செஞ்சு நான் இந்த பணத்தை வாங்க வேண்டியது இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஐயோ, ஆண்டவரை விட பெரிய தேவன் ஒருவருமே இல்லை. அவ்வளவு கிருபையாய் கர்த்தர் தப்புவித்தாரு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சமீபத்தில் ஒரு 65 வயதான ஒரு தாயாரை சந்திக்கிறேன். அந்த தாயார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பணம் கடன் தன்னுடைய கணவனாருக்கு தெரியாமல் நிறைய பக்கத்தில் கடன் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த கடன்காரங்கெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி நின்னா கணவனார ஒன்றுமே பண்ண முடியாது, வீட்டை விட்டே துரத்திடுவார். அதனால் யாருக்குமே தெரியாமல் ஒரு கிட்னியை போய் வித்துட்டு வந்திருக்கிறாங்க. ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால், 1.5 வருஷமா ஒரு கிட்னியில் தான் பஸ் நான் வாழ்கிறேன். 1.5 வருஷமா அளந்து தான் தண்ணி குடிக்கிறேன். கடன் சுமை, எனக்கு அழுதுட்டேன் நான். எப்பா, நீங்கள் யார் எப்படி இருக்கீங்கன்னு தெரில. உங்களுடைய பணக்குறைவுனால நீங்கள் எவ்வளோ சூழ்நிலைக்கு போயிட்டீங்கன்னு தெரில. உங்களுடைய கிட்னியை விற்கிறதுனாலையோ அசுத்த பாவத்தை செய்கிறதுனாலையோ உங்களுடைய கையை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அது வேதனை. ஆனா ஒரு கிட்னியை வித்து இன்னும் கடன் முடியல, உங்களுக்கு இன்னும் கடன்காரையா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறதுனால கடன் முடிஞ்சிடாது.
நான் நம்புகிறேன், எனக்கு ஒருத்தரை தெரியும், என் கையை பிளஸ் பண்ணுற ஒருத்தரை தெரியும், என் வேலையை ஆசீர்வதிக்கிற ஒருத்தரை தெரியும். அவர் நினைச்சார் அப்படின்னா நான் கடன் இல்லாமல் வாழ செய்வதற்கு நல்ல கரங்களை தட்டி அவரால் முடியும், அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென்.